ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. பீடாக் பயங்கர பிஸியா இருந்தாலும் நம்மோட ஜாயின் பண்ண வந்திருக்காரு. வியூவர்ஸ் இந்த செகண்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. செம அடி. புட்டத புடிச்சுட்டாங்களா பீடாக்? அபிஷேக் சர்மா அடிச்சா 100 தான் அடிப்பேன். நடிச்சா ஹீரோ தான் சார் ஸ்ட்ரைட்டா அப்படின்னு ஒரு செம அடி அடிச்சிட்டாரு. அடிச்சு யுவராஜ் சிங் வீடியோ கால்லாம் போட்டு பேசினாரு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஆஃப்டர் டெபியூ ஃபார் இந்தியா T20 இன்டர்நேஷனல்ஸ். இந்த மேட்ச் ஆஸ் அ ஹோல் காம்ப்ரிஹென்சிவ் வின். கெய்க்வாட் நல்லா ஆடினாரு. டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேனே. இப்ப நிறைய பேரு இன்டென்ட்ங்கிற பேர்ல நிறைய பேட்ஸ்மேனோட கெரியரே முடிக்கிறாங்க. அது அது தெரியாம முடிக்கிறாங்க. எப்ப தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. இல்ல எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பெங்களூர் மாதிரி ஒரு பாட்டா பிச் இருந்தாலும் ஒரே ஒரு இது சொல்றேன் கேளுங்க. 12 ஓவர் வரைக்கும் எந்த பேட்ஸ்மேன் உள்ள போனாலும் unless otherwise you need 17 an over 16 an over to chase, they have to take the 3 to 5 balls initially to read the condition to get their eye in and hit. அநியாயத்துக்கு இன்டென்ட் முதல் பால்ல அப்படி இன்டென்ட் அப்படி சொல்லிதான் வந்து கோலியே முடிச்சாங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட முடிச்ச ஒரு நான் அதான் கேட்கலான்னு இருந்தேன். நிறைய பேரோட கரியரை முடிக்கிறாங்களே, அவர் பேரு விராட்னு ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். இப்ப யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். எப்படி எல்லாரும் சுத்தி சுத்தி அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. இப்ப வந்துட்டு அபிஷேக் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் 28 ரன்னு டுக் 24 பால்ஸ் டு ஸ்கோர் தி 28. சரியா? 47 பால் தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் 72 ஆஃப் 23. ஓகே, லெட் அஸ் கோ டு ருத்ராஜ். இதுதான் நீங்க ஐபிஎல் போய் சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணும், டிராபி செட் மாதிரி எடுத்த உடனே அடிச்சு 10 பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு, ஆஃப் சைட்ல கேட்ச் கொடுத்துன்னு ஐபிஎல் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அப்படி சொன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ கிரிக்கெட் ஆடல, நீ இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடி இருக்கோம், எங்களுக்கு தெரியும்ன்றவங்களே நீங்க என்ன நீ ஆர்கியூ பண்ண முடியும்? ஆர்கியூ பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் பாருங்க, 17 ரன்னு. இட் டுக் ஹிம் 20 பால்ஸ் டு ஸ்கோர். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக் ஒரு கன்வென்ஷனல் பிளேயர். அபிஷேக் சர்மாவது அடி. மீதி லாஸ்ட் 27 பால்ஸ்ல இஸ் ஸ்கோர்ட் 60. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிங்கும் சிச்சுவேஷன் அப்படிதான் கடைசியில அடிச்சாரு, வந்து 48 அடிச்சாரு. கடைசியில தான் அடிச்சாரு. ரிங்கும் நல்லா அடிச்சாரு. எல்லாருமே போன மேட்ச் சுத்தி அவுட் ஆனாங்க சார். இந்த 115 13 ஓவர்ல சேஸ் பண்ண வேண்டியது. பட் திமுருல அப்கோர்ஸ் நீங்க ஒரு 18th ஓவர் 19th ஓவர் உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிச்சுதானே ஆகணும் பீடாக். அப்ப அந்த 5 பால் எடுத்துக்க முடியாது, 3 பால். கரெக்டான கேள்வி கேக்குறீங்க. அதுதான் சொன்னேன் 12 ஓவர் வரைக்கும் அப்படின்னு. 12 ஓவர் வரைக்கும் உள்ள வர்ற பேட்ஸ்மேன் தே ஷுட் டேக் 5 to 7 பால் டு செட்டில் டு த கண்டிஷன்ஸ் அண்ட் தென் லான்ச். இதுல என்ன ஆகும்னா, ஒரு சிலர் இந்த 5ல இருந்து 6 பால் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டா அந்த 5 பாலோட ஸ்ட்ரைக் ரேட்டை போட்டு ப்ரொபோர்ஷனலா இந்தியா எப்படி தோத்துதுன்னு போட்டு ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் போட்டு இதனால தோத்துதுன்றுவாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்து யோ உங்க டீம்ல கூட அப்படி ஒன்று சொன்னாங்க. உங்க ஏபிஎல் டீம்ல கூட ஒரு பிளேயரை சொல்லலாம், பேர் சொல்ல விரும்பல. நீங்க வாங்க இது வாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா, இப்ப நான் ஒரு ஸ்டாட் சொன்னேன். 23 பால்ல அபிஷேக் சர்மா 72 கடைசியில 24 பால்ல 28ன்னா, யோ அந்த 24 பால் 72 ரன் அடிச்சுன்னா அவர் 160 அடிச்சிருப்பாரு. அந்த ரன் மீதி யார் அப்போ காம்பன்சேட் பண்றதுன்னு கேக்குற ஆளுங்களும் இருக்காங்க. சோ 2020 அப்படின்றதுனால வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா சொன்னீங்க. எப்படிங்க 18 ஓவர் போனா இது பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட், அன்டில் 12 ஓவர்ஸ். இப்ப சில சமயம் இந்த ஐபிஎல்லாம் என்ன ஆகும், 8வது ஓவர் நீங்க போகும்போது 260 சேஸ் பண்ணுவீங்க. 260 எல்லாம் சேஸ் பண்ணும்போது 5 பால் 7 பால் எடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஹேவ் டு ஷோ இன்டென்ட், ஹவ் யூ ஹேவ் டு ஷோ இன்டென்ட்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றீங்களா, 12 ஓவருக்குள்ள போற எல்லா பேட்ஸ்மேனும் ட்ரை அண்ட் டேக் யுவர் டைம் இன் 5 பால்ஸ். 5 பால்ஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் 12 ஓவருக்கு அப்புறம் யார் போனாலும் கதாய் தாட்டி தான். பிகாஸ் யூ செட் அப் தி டெம்போ ஃபார் தட். அந்த 12 ஓவர்ல அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த 15 16 ஓவருக்கு அப்புறம் எல்லாம் போனீங்கன்னா பாலுக்கு பால் நீங்க அடிச்சே ஆகணும். அப்ப நீங்க நிறுத்தவே முடியாது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ ஹேவ் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் ரைட் ஃப்ரம் பால் ஒன், வென் யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன் அண்ட் பிளே. அது தெரியாம எப்ப பார்த்தாலும் இன்டென்ட். இப்ப பாருங்க, இந்த ஸ்கோர் கார்டை படிக்கிறேன். சுப்மான் கில் அவுட் ஆயிட்டாரு. அவரு சுத்தியெல்லாம் அவுட் ஆல. இவர் வந்து 212 ஸ்ட்ரைக் ரேட்டு, ருத்ராஜ் கேக்கோட 163 ஸ்ட்ரைக் ரேட்டு. இப்ப நீங்க சொன்ன ரிங்கு சிங் 14 ஓவர்ல வந்தாரு. 13th ஓவர் லாஸ்ட் பால் அபிஷேக் சர்மா அவுட் ஆறாரு. 22 பாலுக்கு 48 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அப்ப போயிட்டு 5 பால் 7 பால் எடுக்க முடியாது. அப்பெல்லாம் அடிதான் உங்களுக்கு. அப்படிங்கும் போது இன்டென்ட் அப்படின்னு யூஸ் பண்ற வார்த்தையை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. போன உடனே
மாதிரி அப்படி ஆடுறேன் அப்படின்னு சொல்லிதான் விராட் கோலி மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்டு, ஒன்லி பிளேயர் ஹூ ஸ்கோர்ஸ் 50 every third innings in T20 cricket, ended up in such a low scores early on except the final. Finalல எப்படி ஆடினாரு? ஏன் அப்படி ஆடினாரு? 34 for 3 இன்டென்ட் காட்டுறேன்னு 40 for 4 ஆயிருந்தா தோத்து போயிருப்பாங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததே அந்த நாக்கு தான். அப்படிங்கும்போது ட்ரை அண்ட் பி கேர்ஃபுல், ட்ரை அண்ட் பி பாசிட்டிவ், ட்ரை அண்ட் பி இன்டெலிஜென்ட் when you use the word intent தான் நான் சொல்ல வரேன். இப்ப அதுக்கப்புறம் பாருங்க 235 டார்கெட், 235 டார்கெட் அப்படிங்கும்போது அந்த கஷ்டமான பிச்சில் ஜிம்பாப்வேக்கு ஒரு வழியே கிடையாது, அடிச்சுதான் ஆனோம், இல்லைன்னா மேட்ச் போயிடும். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சுத்துறாங்களா எடுத்த உடனே இந்த 5 பால் 7 பால் பார்க்காம, ஐ வில் டெல் a thumbs up for them for their intent அப்படிங்கும்போது தட் இஸ் where you could honestly understand. இப்போ உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மாக்கு போலிங்கும் கொடுத்தாங்க, எப்படி நீங்க அவரை டெவலப் பண்ணணும்னா ஒரு டீசென்ட் போலர் அவரு. யோசிச்சு பாருங்க, இப்ப he can give you 2 overs எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க வந்து 2 ஓவர் போடுறது அப்படின்றது. ஆவேஷ் கானும் நல்லா போட்டாரு. ரவி பிஷ்ணா ஆல்வேஸ் ரிலேட்டிவ் பட் சர்ப்ரைசிங் தட் he had a bad IPL, is not used well, that may be very நல்லா clear. போட்டாரு, விக்கெட் கம்மியா இருக்கு ஐபிஎல். நிறைய மேட்ச் போலிங்கே கொடுக்கலையே சார், நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ரிவ்யூஸ். ஒரு சில மேட்ச் 15வது ஓவர் போலிங் கொடுக்கறது, 16வது 2 ஓவர் கொடுத்துட்டு நிறுத்தினாங்க அவருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி ரிட்டர்ன் பேக். போன மேட்ச் கொஞ்சம் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் வித் பேட், 4 ஓவர்ல 28 ரன் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் பேட்டிங் அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம். இல்ல சரி பரவாயில்ல விடுங்க. இல்ல அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். இப்ப ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டாரு, சோ அக்ஷர் பட்டேல் ஜம்ப்ஸ் இன்டு தி பிளேஸ் ஸ்ட்ரெயிட் அவே வித் நோ காம்படிஷன். அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா அந்த ரிசர்வ் ஆல்ரவுண்டர், நவ் தே கம் அப் வித் தியரி விச் இஸ் வெரி கரெக்ட். தே வாண்ட் a ஸ்பின் ஆல்ரவுண்டர் who கேன் பேட் as a ரிசர்வ். அது யாரு? அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கா? இது வரைக்கும் ஆணித்தரமா உங்களால சொல்ல முடியாதுங்கும் போது தே வாண்டட் டு groom வாஷிங்டன் சுந்தர் into their ரோல். அது அவர் தேர்வாரா அப்படின்னு பாக்குறாங்க. போன மேட்ச் டீசென்டான கான்ட்ரிபியூஷன் வித் பேட், இந்த தடவை 4 ஓவர்ல 28 ரன் ஒரு விக்கெட்டுங்கும் போது இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் ஜிம்பாப்வேயோட சார் அப்படிமாங்க. அக்ரீட், நான் ஒத்துக்கிறேன் ஜிம்பாப்வேயோட, பட் திஸ் இஸ் a way you give ஜிம்பாப்வேயோட தோத்தாலும் தான் சொல்றாங்க, ஜிம்பாப்வேயோட கூட தோத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் சார் ஜிம்பாப்வேயோட தோத்தா ஜிம்பாப்வேயோட தோத்துட்டேம்பாங்க. ஜிம்பாப்வேயோட 100 பால்ல 147 ரன் அடிச்சா ஜிம்பாப்வேயோட தாம்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்றேன்னா that is going to give him confidence. அந்த he feels that okay I belong to this, நாளைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மோட்டிவேஷன் நிறைய இருக்கும். Hopefully this creates an opening for him. Whichever team it picks him up in the IPL in the mega auction gives an opportunity to play all the matches first. அங்கேயே உங்களுக்கு கான்பிடன்ஸ். ஒரு 2 ஓவர் போட்டாரு அந்த பாட்டா டெல்லி பிச்சில், ஃப்ரேசர் பங்கர் வச்சு குத்திட்டாரு அவரை. அதுக்கப்புறம் அவர் ஆடவே இல்லைங்கும் போது that's not the right advertisement if you want to groom a spinner. So it's a good thing for him. முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா somehow they are interested in முகேஷ் குமார். they see him a long term investmentன்றதுனால அவர் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ நாட் bowling any badly at all. That's also a good sign. See, for me it is very simple. No disrespect to Zimbabwe. 2 T20 முடிஞ்சு போச்சு, ஒன்னு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மீதி இருக்கிறாங்க, நீ ஒரு மேட்ச் கூட க்ளோஸா கூட போக கூடாது. If you really this is going to be a future champion side which is going to represent India na, they are going to come all guns blazing, give them a proper beating. Again, no disrespect to Zimbabwe. That is how we can put your foot forward. Come 2026 we got the goods to defend it. ஏன்னா இதுக்கப்புறமா யாரெல்லாம் ரிட்டையர் ஆக போறாங்க என்னென்ன ஒன்றும் தெரியல எனக்கு. பிகாஸ் 2 years a very long way to go. ஆமா சரி, இப்ப பழையவங்க எல்லாம் வேர்ல்ட் கப் ஸ்டார்ஸ் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களே, ஜெய்ஸ்வால் வந்துட்டாரு, இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப கில்லு கேப்டனு, அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சிட்டாரு, கெய்க்வாட் 70 அடிச்சிட்டாரு, ஜெய்ஸ்வால் வந்து நிக்கிறாரு. அந்த பழைய ஹீரோ ஊருக்கு போன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஊருக்கு போன ஹீரோ செகண்ட் ஹாஃப்ல பெட்டியை தூக்கிட்டு மிலிட்டரியில இருந்து வர்ற மாதிரி இவர் வந்துட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாங்க? அவர் மட்டும் வரல, சாம்சன், தூபே எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க சார். ஐ வில் கேரண்டி யூ ஒன் திங், யாரெல்லாம் டீம்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்களோ everyone will get a chance. They are seeing this as an opportunity to see who can stand up, no matter who the opponents are. அதனால ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மாவை ரெஸ்ட் பண்ணலாம், ஒரு மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட ரெஸ்ட் பண்ணலாம். அடுத்த மேட்ச் ஜெய்ஸ்வாலே வந்துருவாரா? அந்த காம்பினேஷன் பிரேக் பண்ணுவாங்களா அபிஷேக் கில்? அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. அடுத்த மேட்ச் இது சேம் திங் வில் கண்டினியூ. அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே டெஃபினட்டா 4th மேட்ச் சாம்சன் வில் பி ஷூர்லி இன். அப்புறம் இவரும் ஜெய்ஸ்வால் வில் ஷூர்லி பி இன். துபை இப்பதான் வந்து மெயின் இந்தியன் டீம்லயே ஆடி இஃப் நாட் கிரேட் பர்ஃபார்மன்சஸ் பட் இட் மேட் இம்பாக்ட் ஹியர் அண்ட் தேர்ன்றதுனால
அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. வில் பி த லாஸ்ட் பர்சன் டு கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அதை தான் பண்ணுவாங்க, பண்ணணும். பட் டெஃபினட்டா ஐம் எக்ஸ்பெக்டிங் த நெக்ஸ்ட் மேட்ச் த காம்பினேஷன் டு பி த சேம். அதுக்கு அடுத்த மேட்ச் இவங்க 2 பேரும் வருவாங்க அப்படின்னு. பாவமா இருக்கு சஞ்சீவ் சாம்சனை பார்த்தா. ஆமா. சரி அப்படி பார்த்தா துர்ஜுரல் ஒரு மேட்ச் கிடைச்சது சான்ஸ். திருப்பி அங்கதான் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு சாம்சன்னா, இங்கேயும் அதே சஞ்சு சாம்சனா அப்படின்னு நினைப்பாரு. எதிர் வே பாப்போம் பீடாக். பெஸ்ட் பிளேயர்ஸ் லெட் தம் ஷைன். இங்க விமென்ஸ் டீம் பாத்தீங்களா செம்மையா ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு 3rd T20. 84 ஆல் அவுட் ஆக்கிட்டு ஈஸி சேஸ். செகண்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா மழையில போச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் நான் தான் சொல்றேனே, இப்போ இந்தியன் டீம் ஜஸ்ட் பிஹைண்ட் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஜஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போத் தோஸ் டீம்ஸ் ஆர் ப்ரூவன் வின்னர்ஸ். அப்பலாம் ரொம்ப போர் அடிக்கும் உமன்ஸ் கிரிக்கெட். எப்ப பார்த்தாலும் இந்த இங்கிலாந்து ஃபைனலு, ஆஸ்திரேலியா ஃபைனலு, அப்படி இல்லைன்னா இந்த நியூசிலாந்து எட்டி பார்ப்பாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் இவங்கெல்லாம் செமிஃபைனல்ல யாராவது ஒருத்தர் உள்ள நுழைவாங்க, ஒரு செம்ம அடி அடிச்சு அனுப்புவாங்க இந்த 3 டீமும். இப்ப இந்தியன் டீம் இஸ் அஹெட் ஆஃப் ஆல் தீஸ் டீம்ஸ். They are very close but slightly lagging behind Australia and England. One major thing is fitness. I'm not saying that Indian players, women players are not fit in, but I don't see them match the fitness of Australian and England players. Still பாத்தீங்கன்னா உங்களுக்கு almost கிட்ட நெருங்கிட்டாங்க. The only thing is now the exposure and the champion mindset. அவங்களாம் நிறைய ஜெயிச்சிருக்காங்க, இந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. So that is the only thing போது it is not going to be far off, before we see World Cup trump from the women's team. அப்ப அடுத்த வேர்ல்ட் கப்ல உமன்ஸ் டீமுக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அப்பயும் தைரியமா குடலூர் ஒரு சம்பவம் சொல்லி இந்த அடிப்போம். ஏன்னா என்ன வாயை கட்டுப்படுத்தி நீங்க போனது இந்த T20 வேர்ல்ட் கப் வேண்டாம் பீடாக. அதனாலதான் நமக்கு இந்த வாட்டி ஜெயிச்சோம். இதே மாதிரி நம்ம பண்ணுவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்லுவோம். அதனால எனக்கு ஐம் சீயிங் massive potential. அதனால the time is not too far for us to be judged when women's team win the World Cup. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஓகே, நிறைய நடந்துட்டு இருக்கு. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ரெயின் ஆஃப், பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க. பாஃப் செம்ம செஞ்சுரி அடிச்சாரு. அந்த மேட்ச் மழை வந்துருச்சு. உங்க டீம் செம்மையான ஒரு சம்பவம், ஜெயிச்சிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்பிஎல்ல செம அடி 230 18 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அசரங்காவோட டீம் கேண்டி ஃபால்கன்ஸ். நிசாங்கா ஒரு செஞ்சுரி, திருப்பி காமிந்து மெண்டிஸும் இந்த இவனும் செம்ம அடி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க, ஏஞ்சலோ மேத்யூஸும் கடைசியில. ஸோ அந்த மேட்சும் பாத்தீங்களா, இதுல டிஎன்பிஎல் வேற போயிட்டு இருக்கு. நேற்று வந்து சேலம், நீங்க எப்போ சொல்ற சேலம் ஸ்பார்டன்ஸ் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அடிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், இந்த ஃபார்மேட்ல எனி டீம் கேன் பீட் எனிபடி. யாரையுமே ஈஸியா எடுத்துட முடியாது, யாருமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருந்துட முடியாது. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க தங்களுடைய கருத்துக்களோட we can close. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே, டிஎன்பிஎல் ஐ வாண்ட் டு பி லைக் தட். ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த அஸ்வின் முருகன் 3 கன்சிக்யூட்டிவ் 6 அடிச்சு ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த திருப்பூர் தமிழன்ஸ் கமாண்டிங் பொசிஷன்ல இருந்தாரு. ஷாருக் கான் வந்து போலிங் போட்டு மேட்சை மாத்தினார் 19வது ஓவர்ல. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நார்மலி லோ ஸ்கோர்ஸ் எம்எல்சில அந்த சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் எங்க டீம் ஒரு இடி இடிச்சு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் செமையா ஆடினாங்க டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் 204. பட் நான் சொல்றேன், அந்த பிச்சு பெட்டரா இருந்தது. ராவி செட்டுக்கு கனெக்ட் ஆரம்பிச்சது. மேட்ச் எங்க வேணாலும் போயிருக்கலாம். மேக்ஸ்வெல் வேற இருக்காரு, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் when you score 204 you always feel that you have a chance to do that. ஸ்ரீலங்கால எல்லாம் 224 ரன் 18 ஓவர்ல சேஸ் பண்றாங்கன்னா, இப்ப T20 கிரிக்கெட் எப்படி கெட்டு போயிடுச்சு பாருங்க. அங்கேயும் வந்து பிச்சை இந்த மாதிரி உங்களுக்கு சல்லட மாதிரி சலிச்சு பயங்கர ஒரு பேட்டிங் ட்ராக்கா பண்ணிட்டாங்க. which is definitely not a great advertisement as far as I am concerned. இப்ப எனக்கு நான் அந்த எம்எல்சில எப்படின்னா, உங்களுக்கு வந்து 160ன்னா எனக்கு இந்த 160 ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கிரிக்கெட்டை நான் வந்து இது பண்ணுவேன் ஒழிய, எந்த பக்கம் போனாலும் 220ன்னா இட் இஸ் கெட்டிங் போர்டு. இந்த டிஎன்பிஎல் மாதிரி ஒரு இதுல உங்களுக்கு 220 will be good advertisement. ஏன்னா the players are growing. இந்த பெரிய லெவல்ல எல்பிஎல் போன வருஷம் கரீபியன்லாம் பாத்தீங்கன்னா 170 165 170 மேசிவ் ஸ்கோர். வேர்ல்ட் கப்ல அதே மாதிரி தான் போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஃபைனலி வியூவர்ஸுக்கு என்ன சார் வேணும்? இப்ப நான் பெருசா ஒத்தியான்னுவாங்க என்ன, ஏன்னா 220 அடிச்சு திருப்பி அடிக்குதுப்பா அம்மா, இவர் 160 அடிப்பாரா, அவர் 19 ஓவர்ல அடிப்பாரா, இவர் உட்காந்து பியூரிஸ்ட் கிரிக்கெட் பாப்பாராம் ஒத்தியாயோ அப்படிம்பாங்க எல்லாரும். வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல people, if you ask him you want to see number of sixes scoring இல்லன்னா வந்துட்டு விக்கெட்ஸ் ஆனா, people will only say number of sixes scoring. So their feelings has to be respected.
போலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாவப்பட்ட ஒரு இதா போயிடும். ஒரு 15 வருஷம் எல்லாம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, 11 பேட்ஸ்மேன், அந்த 11 பேட்ஸ்மேன்ல ஒரு 4-5 பேர் கை சுத்துற மாதிரி இருப்பாங்க. எப்படி போட்டாலும் 240 வந்துருது, 11 பேட்ஸ்மேன் வச்சிருன்னு அந்த மாதிரி தேறி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இட் இஸ் ரியலி பெண்டிங் டுவர்ட்ஸ் த பேட்ஸ்மேன். பட் தட்ஸ் ஹவ் கிரிக்கெட் இஸ். நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பாப்பா என்ன நடக்குதுன்னு. நிறைய கிரிக்கெட் நடக்குது. சார் சொன்ன மாதிரி சார் டுக் மீ டு எஸ்எல்பிஎல், டிஎன்பிஎல் எல்லா பக்கமும் போயிட்டாரு உமன்ஸ் கிரிக்கெட்னு. Will come back again and see whether India will make it 2-1 with the same authority what they showed the previous T20, thanks to the top class innings from both Abhishek Sharma and Ruturaj Gaikwad. Until we come back and reflect the third T20 review between India and Zimbabwe. Thanks a lot and bye bye.